99% நம்ம லைட்டோட ஸ்பீட்ல ஒரு நிமிஷத்துக்கு டிராவல் பண்ணோம்னா பூமியில 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும். இத டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒளியினுடைய வேகத்துல டிராவல் பண்ற ஒருத்தரும் பூமியில சராசரியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தரோட நேரமும் வேற அப்படின்னு சொல்றாங்க. 99.99% ஸ்பீட் ஆஃப் லைட் அட்டைன் பண்ணிட்டீங்க. அதே வேகத்துல ஒரு நிமிஷம் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா பூமியில 10 மணி நேரத்துக்கும் மேல போயிருக்கும். இன்னும் இன்க்ரீஸ் பண்றீங்க 99.9999. இந்த வேகத்துல ஒரு நிமிஷம் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா பூமியில கிட்டத்தட்ட 5 நாளைக்கு மேல இருக்கும். இந்த வேகத்துல நீங்க ஒரு நிமிஷம் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா பூமியில 5 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போமே, ஏன்னா நான் பக்கத்து கேலக்சி வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 99.99999 இந்த ஸ்பீட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த வேகத்துல போகும்போது நீங்க பக்கத்து கேலக்சியை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல போய் அடைஞ்சிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல 1 வருஷம் 2 வருஷத்துலயே போய் அடைஞ்சிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க திரும்பி வர ஒரு 2 வருஷம் ஆகுது. நீங்க வந்து பார்க்கும்போது பூமியில மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. ஏன் பூமியே கூட இல்லாம இருக்கலாம். ஏன்னா இங்க அவங்களுக்கு பல மில்லியன் வருஷங்களா இருக்கும். உதாரணத்துக்கு டைனோசர் இந்த பூமியில இருந்து லைட்டோட ஸ்பீட்ல 99.9999% ஸ்பீட்ல டிராவல் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது டைனோசர்ஸ் இனம் மொத்தமுமே அழிஞ்சிருக்கும். மனுஷங்க தான் பூமி ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம வேற ஒரு கிரகத்தை லைட்டோட ஸ்பீட்ல போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு இம்பாசிபிளான விஷயம். நீங்க போயிட்டு திரும்பி வரும்போது இங்க பூமியே இருக்காது. அப்படியே இருந்தாலும் இங்க யாரும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு. நீங்க யாருக்காக அதை கண்டுபிடிக்க போனீங்களோ அவங்களே உங்களை மறந்துருப்பாங்க. அவங்களுக்கே நீங்க தேவைப்பட மாட்டீங்க. ஏன்னா இங்க வேற விதமான எவல்யூஷன் நடந்திருக்கும். அதனாலதான் கிறிஸ்டோபர் நோலன் இன்டர்ஸ்டெல்லர் படத்துல விவரமா ஒரு வார்ம் ஹோலை வச்சு விட்டாரு.